ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூரம் பார்த்துட்டு இருக்கேன் டெக்கி ஜாப் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா HMDயோட 110 இந்த ஃபோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த ஃபோன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து வாங்கியிருந்தான். அவங்க கிட்ட வாங்கி இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு திருப்பி அவனே வந்து வாங்கிட்டு போயிடுவான். இந்த ஃபோனோடைய அன்பாக்சிங் பார்த்துட்டு அப்புறமா இதில் என்னென்னலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா HMD 110 ஃபீச்சர் ஃபோன் தான் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் பின்னாடி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். HMD 110 டியூவல் சிம் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. 2 இன்ச்சுக்கான LCD டிஸ்பிளே வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஈஸி டு யூஸ் கீபோர்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கேமரா வித் LED ஃப்ளாஷ், அப்புறமா 1000 mAh பேட்டரி வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2G ஃபோன் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இது 4G இதே மாடல்லையே 4Gயும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 அந்த மாதிரி வருது. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 1200 அந்த மாதிரி வருது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும் அப் டு 32 GB வரைக்கும். அப்புறமா கால் ரெக்கார்டு இருக்குது. அப்புறமா இன்பில்டாக வந்து FM அதாவது 3.5mm ஜாக்கும் இருக்குது. அப்புறமா IP52 ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே மேனுஃபேக்சர்டு பை இங்கே வந்து உத்தரப்பிரதேசில் தான் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. அண்ட் தென் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1800 1799 வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இதில் என்ன நல்லா இருக்கும்னா ஹேண்ட்செட்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கைடு, சார்ஜரு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வந்து என்னென்னா, நம்ம இந்த மாதிரி டிஜிட்டல் டீடாக்ஸ்லாம் ஈடுபடுறோம் அப்படின்னாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயும் வெளியே இருந்தாலும் இப்போ UPI ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இது ஃபீச்சர் ஃபோனாக இருந்தாலும் நம்மளால் பில்டினாக UPI யூஸ் பண்ண முடியும். இதில் இந்த ஃபோனில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு இங்கே அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். சைடில் வந்து HMD அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படின்னு போட்டுட்டு 1 இயர்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாக்ஸை வந்து பிரிப்போம். பாக்ஸை பிரித்தோடனே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ USBக்கான சார்ஜர் தான். ஸோ USB-B தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் ஓரம் வச்சிடலாம். ஓரம் வச்சுட்டு பாக்ஸ்லேருந்து ஃபோன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஃபோன் தான் இருக்குது. ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம லைட் வெயிட்டுங்க. வெயிட்டே சுத்தமாக தெரியாது. இது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு பில்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல கவரை பிரிச்சிருவோம். கவரை பிரிச்சுட்டு ஃபோனை க்ளோசர் லுக்கில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செம்ம விசிபிளாக இருக்குது. தென் செம்ம கிளிக்கியாகவும் இருக்குது. செம்ம கிளிக்கி ஃபீலும் வந்து கொடுக்குது. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. மேலே ஒன்றும் கிடையாது, சைட்லேயும் ஒன்றும் கிடையாது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா HMD அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேமரா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வந்து இருக்குது. சரி, ஓகே. இதில் இப்போ சிம் போடுறது எல்லாமே அதே தான், நம்ம பழையபடி தான். இங்கே கழட்டுறதுக்காகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த கேப் வச்சு நம்ம பின்னாடி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்மு, அதுக்கடுத்து வந்து மைக்ரோ SD கார்டு. எங்கடா பேட்ரி அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. பேட்டரியும் வந்து கொடுத்துருக்கணும். பேட்ரி கீழே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பாக்ஸில் கீழே வந்து கடைசியாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரிமூவல் பேட்ரி வச்சு, அதுவும் இந்த மாதிரி ஒரு டைப் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியே. 1000 mAhக்கான பேட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரியை போட்டாச்சு. பேட்டரியை போட்டுட்டு பின்னாடி இதையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சார்ஜ் இருக்கா? இருக்குது. HMD அப்படின்னு சொல்லி பூட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன லாங்குவேஜோ டைம், டேட்டு இதெல்லாம் செட் பண்ண சொல்லுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் சூஸிங் HMD 110. கண்டினியூ வித் பை கண்டினியூயிங் யூ அக்செப்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுத்துட்டோன்னா நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபோனுக்காக
அப்பா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா இதை யூஸ் பண்ணி, ஆனால் இப்போ யூஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்ற ஃபீல் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த ஜிஎஸ்பேன்னு இருக்குது பார்த்துருக்கீங்களா, இந்த ஜிஎஸ்பே மூலமாக தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி பே வந்து பண்ணிக்க முடியும். நான் அதையும் சிம் கார்டெலாம் போட்டுட்டு அதை எப்படி பே பண்ணுறது அப்படின்றதையும் வந்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குது வால்யூம் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் வால்யூம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே இங்கேயே இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறது, வைப்ரேஷன் ஆனு, அப்புறமா மெசேஜ் டோனு, கீபோர்டோடைய டோன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா கீபோர்ட் டோனை வந்து லெஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் டோன் இந்த மாதிரி ப்ரொஃபைலெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைலண்ட் ப்ரொஃபைலு, லவுடு, ஸ்டைலு இதெல்லாம் செட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பழைய மெமரிஸ்லாம், நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா ஃபோன் அம்மா ஃபோன்லலாம் யூஸ் பண்ண செட்டிங்ஸ் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் முக்கால்வாசி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம்லாம் தெரியாது, இந்த பியூகே கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நம்ம சிம் போட்டு வந்து லாக்லாம் பண்ணிடலாம். அந்த மாதிரி லாக்லாம் பண்ணிட்டோன்னா அது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு வேறு தெரியாது. அந்த விஷயம்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ரீசார்ஜ் ஆன கடைக்கு போயிட்டு அண்ணா இதை எப்படியாவது அன்லாக் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். கோ டு செட்டிங்ஸ், ஆர்கனைஸு, இதுலேயும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் செட்டிங்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் வேணும். அண்ட் தென் அது ரேடியோ இருக்குது, டிஸ்பிளேயோட பிரைட்னஸை கம் பண்ணுறது அதிகம் பண்ணுறது, செமையாக இருக்குல்ல. ஸோ ஓகே, டார்ச் லைட், ஒரு சிங்கிள் டார்ச் லைட் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபோனில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டார்ச் லைட்டாலும் ரொம்ப நேரம் எரிய விட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பேட்டரிலாம் குறையாது. நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சார்ஜ் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வாய்ஸ் ரெக்கார்டர் கூட இருக்குது இதில். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபீச்சர் ஃபோன் டைப் ஃபோன்னாலே ஸ்னேக் கேம் தான் மெயினு. அந்த ஸ்னேக் கேமை இப்போ நம்ம விளாட போகிறோம். இது ஒரு சம மெமரிங்க. இதுவும் இப்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. முன்னாடி நோக்கியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வச்சு ரெட் கலரில் வரும், இந்த இப்போவும் அந்த பாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டின் எஃப்எம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டியூன் பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒயர்லெஸ் எஃப்எம், அதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய நல்ல விஷயம். ஃபுல் வால்யூம் இதுதான் ஒயர்லெஸ் எஃப்எம். தென் ஃபுல் வால்யூம் வச்சா இந்த வால்யூமில் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோன்லலாம் இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீனில் எவ்வளோ நேரம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆனில் வச்சுருந்தாலும், அதான் ஸ்டாண்ட் பை இதுவை வந்து வச்சுருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் பேட்டரியும் இறங்காது. அண்ட் தென் சார்ஜும் சூப்பராக நிற்கும். அது பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டைமு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடிலாம் அன்லாக் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டை ஃபோனில் கஷ்டன்றதை விட 2 பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஹெச்எம்டி ஃபோன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணோன்னா ஜஸ்ட் இங்கே இந்த பட்டன் ஒரே பட்டனை கிளிக் பண்ணால் போதும், அன்லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார் கிளிக் பண்ணுவோம், அப்போ தான் அன்லாக் ஆகும். இந்த 2 பட்டன் கிளிக் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அதையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போதும் சரி, ஃபோன் பேசுறதுக்கும் சரி சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலராக லவுட் ஸ்பீக்கரில் பேசும்போதும் எந்த விதமான இறைச்சலும் இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா லவுடாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர ரிங்டோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வால்யூம் வந்து நல்லா லவுடாக இருக்கனால வைப்ரேட் வச்சிருந்தா பாக்கெட்டில் வச்சிருந்தாலும் பக்காவாக வந்து தெரியுது கால் வருது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஜாக் இருக்கிறனால நம்ம கிட்ட இருக்க 3 ஹெட்ஃபோன்ஸ் எதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ப்ளூடூத் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க நெக் பேண்ட் TWSலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், அதுவும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வர ஃபோன்ஸ்லாம் என்னடா கால் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட திஸ் கால் ஹஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்ற மாதிரிலாம் வருது. இதில் நம்ம ஒரு 32GB மெமரி கார்டை வந்து போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலை கூட ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல். அதுவும் நல்லாவே இருந்துச்சு.
பியூர் அண்ட் பியூர் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செகண்டரி டிவைஸாவோ இல்லை நான் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூபிஐ இருக்கணும், யூபிஐ மட்டும் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், அதனால எனக்கு யூபிஐயோடு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செக்மெண்ட்டில் 1000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இல்லாமல் இருக்குது அது ஒரு ஃபோன் இருக்குது ஹெச்எம்டியில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி 110 வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட இருக்குது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ கியூஆர் கோடெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணியும் வந்து பே பண்ணிக்க முடியும். அது எப்படி பே பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே வந்து சொல்கிறேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. மெனுவில் ஜிஎஸ்பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கப்சப் பே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து லிங்க் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களுடைய ஐஎஃப்சி கோட்லாம் போட்டு பேங்க்கை சூஸ் பண்ணி லிங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை லிங்க் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து வருது. இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இது பண்ணலாம். பே டேரெக்டாக மொபைல் நம்பர் போட்டும் பே வந்து பண்ணலாம். உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே இதுலேயே வந்து பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு கியூஆர் கோடை எப்படி ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். என்னோட கியூஆர் கோடை கீழே வந்து வச்சிருக்கேன். ஆனால் நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கேன் ஆகுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கேன் ஆகல, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 30 செகண்ட்லேருந்து நான் 1 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் எடுக்குது. அதுக்கடுத்து உங்களுடைய அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்களே வந்து உங்களுடைய பின்னை வந்து போட்டுட்டு யூபிஐ பின்னை போட்டுட்டு நீங்கள் பே நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இனிஷியேட் ஆகிடும். பேமெண்ட் இனிஷியேட் ஆனதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் வந்து டிரான்சாக்ஷனும் வந்து நடக்குது. நீங்கள் யாராவது ஜியோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்குலாம் இந்த ஃபோன் செட்டே ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2G ஃபோன் அப்படின்றனால ஏர்டெல், பிஎஸ்என்எல், விஐ யூசர்ஸ்லாம் மட்டும்தான் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வேளை ஜியோ வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது நெட்வொர்க்கு போயிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு 4Gயோட இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 2400 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் 4G சப்போர்ட்டட் இருக்க மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபோன்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டிடுங்க. உங்களுடைய கேங்கில் யாராவது வந்து நான் டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் ஃபோனில் உங்களுக்கு என்னென்ன நாஸ்டாலஜிக் மெமரிலாம் இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் கொடுத்துருக்க விஜிஏ கேமரா வச்சு ஃபோட்டோஸ்லாம் நிறைய நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லாம் எடுத்திருப்போம். அந்த மாதிரி மெமரிஸ்லாம் எனக்கு நிறைய வந்துச்சு இந்த ஃபோனில். நான் அந்த கேமரா ஓப்பன் பண்ணி முதல் ஷட்டர் வந்து இதை தான் எடுத்தேன். இந்த ஹெச்எம்டி 110 அப்படின்ற ஷட்டரை எடுக்கும்போது எனக்கு அந்த ஃபோனில் பழைய ஃபோன் நான் யூஸ் பண்ண சின்ன வயசில் யூஸ் பண்ண ஃபீச்சர் ஃபோன்லலாம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் என் சிஸ்டமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் நம்ம ரீவிசிட் பண்ணி பார்க்கணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிலாம் வந்து கொடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய மெமரிஸ் இருந்துச்சுனாலும் ஷேர் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாட்டா பேசிட்டு நான் வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.